everyone, welcome to our channel PGTRP Zoology class. So today's class we are going to discuss the topic life cycle of Plasmodium. Okay, so பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியை பற்றி தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு update ஆகி நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். Okay, so let us come to the lesson. So first we'll see the taxonomy of Plasmodium. So the kingdom Animalia, subkingdom Protozoa, phylum Apicomplexa, then class Sporozoacidia, order Eucoccididorida, then family Plasmodidae, genus Plasmodium, species Falciparum, malaria, oval, vivax. There are spore species. Okay, 4 வகையான பிளாஸ்மோடியம் இருக்குது. ஒன்று Falciparum, malaria, oval, vivax. Okay, so this is the taxonomy of Plasmodium. Okay, next characteristics of the Plasmodium. So என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். Okay, so first it is an unicellular organism. ஓகே, இதனுடைய பாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரே செல்லால் ஆக்கப்பட்டிருக்கிறதுனால அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு செல் உயிரி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் இஸ் பிலாங்ஸ் டு த ஃபைலம் புரோட்டோசோவா. புரோட்டோசோவானாலே நம்ம என்ன தான் வரணும், யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான் புரோட்டோசோவாக்கு கீழே வரும். ஓகே, ஸோ இதோட ரீப்ரொடியூஸ். ஓகே, ஸோ இதில் வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா தன்னோட சந்ததியை பெருக்கும் அப்படின்னா பை த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போர்ஸ். ஸ்போர்கள் உருவாக்கம் மூலமாக நம்ம அதனுடைய சந்ததியை வந்து உருவாக்குது. ஓகே, ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து இட் இஸ் அ எண்டோ பேராசைட்டு. ஓகே, ஸோ லிவிங் இன் த பிளட் ஆஃப் மேன். ஓகே, மேனில் மனிதர்களோட ரத்தத்தில் தான் அது வந்து இருக்கும். ஸோ இது பாடிக்கு உள்ளே இருக்கிறதுனால அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து எண்டோ பேராசைட்டு. ஓகே, அக ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் காசஸ் த டிசீஸ். ஓகே, இது என்ன டிசீஸை வந்து காஸ் பண்ணுது அப்படின்னா பரப்புது அப்படின்னா மலேரியா. ஓகே, மலேரியா இன் மேன், மனிதர்களில் மலேரியா அப்படிங்கிற நோயை வந்து ஏற்படுத்துது. அண்ட் இட் இஸ் அ டைஜீனிக் பேராசைட். ஓகே, ஸோ கண்டினியூஸாக ஒரு 2 லைஃப் சைக்கிள் பார்த்துருக்கோம், அஸ்காரிஸ் லும்பிரிகைட்ஸ் and another one Fasciola hepatica. So அது Ascaris is the monogenic, Fasciola is the digenic, and the Plasmodium also this digenic. What is mean by digenic? First digenic அப்படின்னா என்ன, அதனுடைய லைஃப் சைக்கிள் வந்து 2 உயிரினங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா வந்து அதோட கம்ப்ளீட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து டைஜீனிக் பேராசைட்டிக் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இதில் வந்து 2 உயிரி என்னதெல்லாம் அப்படின்னா வந்து ஒன்று மனிதன், இன்னொன்று வந்து மஸ்கிட்டோ. ஓகே, ஸோ மனிதனை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்மீடியேட் ஹோஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இன்டர்மீடியேட் ஹோஸ்ட்டுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஸோ ஃபஸ்ட்டு சுழற்சி வந்து எதில் நடக்கும் அப்படின்னா வந்து ஸோ ஃபஸ்ட்டு மஸ்கிட்டோவில் நடக்கும். ஓகே, ஸோ மஸ்கிட்டோவில் நடக்கிறதுனால அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து மஸ்கிட்டோவை ப்ரைமரி ஹோஸ்ட்டு. ஓகே, முதன்மை விருந்தோம்பின்னு சொல்கிறோம். இது வந்து இடைப்பட்ட விருந்தோம்பின்னு சொல்கிறோம். ஓகே, மனிதனை ஏன் அப்படின்னா அது வந்து 2வது ஸ்டேஜ் தான் இங்கே வருது, மனிதர்களுக்கு வருது. ஸோ அதனால் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து இன்டர்மீடியேட் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பிளாஸ்மோடியம். ஓகே, ஸோ லெட் அஸ் start the life cycle of Plasmodium. ஸோ இது 2 உயிரில் நடக்குன்னு சொன்னோம் அப்படி தானே. ஸோ ஃபஸ்ட்டு லைஃப் சைக்கிள் இன் மேனில் வந்து தெர் ஆர் 3 ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ மேன்லையுமே சைக்கிள் ஆஃப் ஹோல்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேனில் நடக்கக்கூடிய அந்த சைக்கிளுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் த கோல்ஜி. ஓகே, ஸோ இட் அக்கர்ஸ் இன் 3 ஸ்டேஜஸ். 3 நிலையில் நடக்குது. ஒன் இஸ் ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள், எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள், எண்டோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள். ஓகே, ஸோ இந்த ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் எதில் நடக்குது அப்படின்னா மனிதனோட லிவரில் நடக்குது, கல்லீரலில் நடக்குது. ஓகே,
தென் எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அதுவும் எதில் தான் நடக்குது அப்படின்னா வந்து கல்லீரலில் தான் நடக்குது. தென் எண்டோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள். ஸோ எண்டோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் எதில் நடக்குது அப்படின்னா ஆர்பிசி இன் மேன். ஓகே, பிளட்டில் இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்ஸில் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த 3 ஸ்டேஜஸ். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இன்டர்மீடியேட் ஹோஸ்ட். ஓகே, இன்டர்மீடியேட் ஹோஸ்ட் யார்? மனிதன். ஓகே, ஸோ அதில் நடக்கக்கூடிய சுழற்சி தான் என்னது? இந்த 3 சுழற்சியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எல்சி தான் ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள். ஓகே, ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் எதில் நடக்குதுன்னு சொன்னால் ஆல்ரெடி லிவரில் நடக்குதுன்னு சொன்னோம், isn't it? ஸோ when the mosquito bites a man, it introduces the parasite into the blood of man. ஓகே, ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா வந்து நம்ம மனிதர்களை வந்து கொசு கடிக்கும்போது ஸோ கொசுட்டு இருந்து அப்படியே எங்கே போயிடுது? மனிதரோட பிளட்டுக்குள்ளே வந்து கலந்துருது. ஓகே, ஸோ இதுதான் ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள். ஸோ இதில் ப்ரைமரி ஹோஸ்ட் வந்து அதோட பேரசைட்டை வந்து எப்படி வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் தட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ அப்போ ப்ரைமரி ஹோஸ்ட் யார்? மஸ்கிட்டோ. ஸோ மஸ்கிட்டோவில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ அதனால தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரைமரி ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் intermediate host. So the host in which the parasite complete asexual reproduction. ஓகே, அதோட asexual reproduction வந்து இதில் நடக்கிறதுனால ஓகேவா, that is known as intermediate parasite or intermediate host. இது எதில் நடக்குது அப்படின்னா மனிதனோட பிளட்டில். ஓகே, then the parasite introduced is called as sporocyte. Okay, or the infective stage of plasmodium is known as sporozoites. இந்த கொஷின் அடிக்கடி டிஆர்பியில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. The parasite introduced is called the sporocytes. Okay, sporozoites. ஸோ இது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்பெண்டில் ஷேப்பில் இருக்கும். ஸோ which is covered with a cuticle. ஓகே, அதனுடைய பாடியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன இருக்கும்? கியூட்டிக்கலால் மூடப்பட்டிருக்கும். அண்ட் இட் கண்டெயின் எ லார்ஜ் நியூக்ளியஸ் ஆஸ் த சென்டர். ஓகே, அதனுடைய பாடியிலோட சென்டர் பகுதியில் பார்த்தோம், நடுவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்போரோசோயிட் ஃபஸ்ட்டு எங்கே என்ட்ரு ஆகுது அப்படின்னா வந்து லிவர் செல்ஸ்க்கு என்ட்ரு ஆகுது. ஸோ லிவர் செல்ஸில் என்ட்ரான உடனேயே என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு லிவர் செல்ஸில் என்ட்ரு ஆகுது. ஸோ லிவர் செல்ஸில் என்ட்ரான உடனேயே அங்கே டெவலப்மெண்ட் நடக்குது. ஸோ அங்கே உள்ள லிவர் செல்ஸில் கிடைக்கக்கூடிய உணவெல்லாம் அப்படியே சாப்பிட்டு அதில் கொஞ்சம் சைஸில் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஓகே, கொஞ்சம் வளர்ந்துருது. ஸோ கடைசியாக என்ன ஷேப்பில் வந்துடுது? ஸ்பெரிக்கல் ஷேப், நல்ல உருண்டை வடிவத்தில் வந்துடுது. ஓகே, ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்துடுது. ஸோ திஸ் ஸ்டேஜ் இஸ் கால்டு த கிரிப்டோசோயிட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து கிரிப்டோசோயிட்ஸ். ஸோ அப்போ ஸ்போரோசோயிட்ஸில் உள்ள என்ட்ராகி எதுவாக மாறிட்டு கிரிப்டோசோயிட்ஸாக மாறிட்டுது. ஓகே, தென் கிரிப்டோசைசாண்ட், நாட் கிரிப்டோசோயிட்ஸ், கிரிப்டோசைசாண்ட்டாக மாறிடுது. ஸோ இந்த கிரிப்டோசைசாண்ட் அண்டர்கோஸ் த ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். இந்த பிக்சரில் பாருங்கள், கிரிப்டோசைசாண்ட் அதில் ரீப்ரொடக்ஷன் நடந்தது, ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்து அடுத்த ஸ்டேஜ் எதுவாக மாறிடுது? த சைசோகோனியா மாறிடுது. ஓகே, தென் இங்கே வந்து டிவிஷன் நடக்குது. ஸோ டிவைட் ஆகி இட் வில் ப்ரொடியூஸ், இது எத்தனை டாட்டர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா வந்து மேக்ஸிமம் 1000 டாட்டர் செல்ஸ். ஓகே, ஸோ இந்த செல்ஸுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா வந்து கிரிப்டோமீரோசோயிட்ஸ். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து 1 மார்க் கொஷினில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த பிளாஸ்மோடியம் அண்ட் லைஃப் சைக்கிள், அது எஸ்பெஷலி த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள். ஓகே, தென் ஸோ இந்த ஸ்டேஜுக்கு என்ன பேர் சொன்னோம்? கிரிப்டோமீரோசோயிட்ஸ் அப்படின்னு சொன்னோம், isn't it? ஸோ அந்த கிரிப்டோமீரோசோயிட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு என்ட்ரி ஆகுது. ஸோ இது லிவர் செல்ஸில் நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சு த கிரிப்டோசோயிட்ஸ், ஓகே, ஸோ கிரிப்டோமீரோசோயிட்ஸ் எங்கே என்ட்ராகுது அப்படின்னா வந்து அடுத்த சைக்கிளுக்கு என்ட்ராகுது, எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள். ஸோ இதுவும் லிவரில் தான் நடக்குது. அடுத்த ஸ்டேஜ் எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிளுக்கு போயிடுது.
ஓகேவா. ஸோ இங்கே கிரிப்டோமீரோசோயிட்ஸ் என்டர் இன்டு த ஃப்ரெஷ் லிவர் செல்ஸ். ஓகே, இந்த கிரிப்டோமீரோசோயிட்ஸ் எங்கே என்ட்ரு ஆகுது அப்படின்னா வந்து ஏற்கனவே அங்கே இருந்த இடத்துல இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய செல்ஸ்க்கு வந்து என்ட்ரி ஆகுது. தென் அங்கேயும் இதே மாதிரி டெவலப்மெண்ட் நடக்குது, சைஸில் இன்க்ரீஸ் ஆகி எந்த ஷேப்பில் மாறுது அப்படின்னா வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் மாறிடுது. ஓகே, ஸோ அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் மாறுது. ஸோ அந்த செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து அந்த ஸ்டேஜுக்கு என்ன பேர் அப்படின்னா மெட்டாகிரிப்டோசைசான்ட். அங்கே வந்து கிரிப்டோசைசான்னு படித்தோம். ஸோ இங்கே நடக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து மெட்டாகிரிப்டோசைசான்ட். ஓகே, ஸோ இந்த மெட்டாகிரிப்டோசைசான்ட் என்ன செய்யுது அப்படின்னா வந்து இந்த சைசோகோனி, ஓகே, சைசோகோனியாக மாறுது. சைசோகோனியாக மாறி நிறைய டாட்டர் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து அந்த டாட்டர் செல்ஸுக்கு மெட்டாகிரிப்டோமீரோசோயிட்ஸ். ஓகே, அங்கே என்ன பார்த்தோம், சைசான் அண்டு கிரிப்டோமீரோசோயிட்ஸ்னு கடைசியாக ஃபார்ம் ஆனிச்சு, isn't it? இங்கே மெட்டா. ஓகே, அதே மாதிரி அங்கே மெட்டாகிரிப்டோசைசான், கிரிப்டோசைசான் இங்கே மெட்டாகிரிப்டோசைசான். தென் கிரிப்டோமீரோசோயிட்ஸ் இங்கே மெட்டாகிரிப்டோமீரோசோயிட்ஸாக மாறுது. ஓகே, then the metacriptomyrozoites release and rupture the liver cells. ஓகே, ஸோ அது வந்து லிவர் செல்ஸை ரப்சர் பண்ணி வெளியில் வந்துடுது. ஸோ அந்த ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அண்டு இந்த எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் இந்த ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகிறதுக்கான கால அளவு எவ்வளவு அப்படின்னா வந்து 8 நாள். ஓகே, 8 நாளையில் இந்த ரெண்டு சைக்கிளுமே நடந்து முடிஞ்சிருது. ஒன்று ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் and another one is exoerythrocytic cycle. Okay, so after this period, so in the period மெட்டாகிரிப்டோமீரோசோயிட்ஸ் முடிஞ்ச ஃபார்ம் ஆன உடனே தென் அது எங்கே என்டர் ஆகிடுது அப்படின்னா வந்து என்டர் இன்டு த பிளட். ஓகே, ஸோ until this time there will not be any symptom of malaria. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கிற வரைக்கும் சிம்டமாக அதோட மலேரியாவோட அறிகுறி எதுவுமே வந்து தெரியாது. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் மெட்டாகிரிப்டோமீரோசோயிட்ஸ் வந்து பிளட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது எந்த விதமான அறிகுறியும் தெரியாது. ஓகேயா, எப்போ அறிகுறி தெரியும் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே என்ட்ராகும்போது. அடுத்த சைக்கிள் தான் என்னது அப்படின்னா வந்து எரித்ரோசைட்டிக் சைக்கிள். ஓகே, ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் எதில் நடக்குதுன்னு சொன்னால் ஆல்ரெடி எரித்ரோசைட்டிக் சைக்கிள் ஆர்பிசியில் நடக்குதுன்னு சொன்னோம், isn't it? ஸோ let us see the erythrocytic cycle. ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிளில் ஸோ this is the flow chart. மெட்டாகிரிப்டோமீரோசோயிட்ஸ் எதுவாக மாறுது அப்படின்னா வந்து ட்ரோஃபோசோயிட்ஸ் வந்து ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சராக மாறுது. ஸோ அதுக்கு வந்து சிக்னட்ஸ் ரிங். ஓகே, அதுக்கப்புறமா அந்த சிக்னட் ரிங்கு எப்படி மாறிடுது அப்படின்னா இந்த அமீபாய்டல் ஸ்டேஜில் மாறிடுது. ஸோ அதுக்கு பேர் அமீபாய்டு ஸ்டேஜ். Then amoeboid stage is converted into the zygont, then zygogony, merozoites, then gametocytes. Okay, இந்த gametocytes ரெண்டா பிரியுது. One is the microgametocytes and megagametocytes. Okay, so microgametocytes வந்து சின்னதாக இருக்கும், megagametocytes வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பெரிய சைஸில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து அதோட ஃப்ளோ சார்ட்டு. ஸோ இது இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது எந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகுதுன்னு சொன்னோம், லாஸ்ட்டாக எக்ஸோ எரித்ரோசைக்கிளில் முடிஞ்சது. எந்த ஸ்டேஜு மெட்டாகிரிப்டோமீரோசோயிட்ஸ், isn't it? ஸோ அதுக்கப்புறமா எங்கே என்ட்ரு ஆகிடுது அப்படின்னா வந்து மனிதரோட பிளட்டில் இருக்கக்கூடிய ஆர்பிசியில் வந்து இது நடக்குது. ஸோ அந்த மெட்டாகிரிப்டோமீரோசோயிட்ஸ் பெனிட்ரேட்ஸ் ஆர்பிசி. ஸோ எங்கே என்ட்ரு ஆகிடுது அப்படின்னா உள்ள என்ட்ராயிடுது. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து ட்ரோபோசோயிட்ஸ். ஓகே, அங்கே வந்து ஸ்போரோசோயிட்ஸ்னு படித்தோம், இங்கே ட்ரோபோசோயிட்ஸ். மனிதனோட ரத்தத்தில் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து ட்ரோபோசோயிட்ஸ். ஓகே, இங்கேயும் வந்து அங்கே உள்ள ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு சைஸில் இன்க்ரீஸ் ஆகிடுது. அண்டு ஃபைனலி கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து மாறிடுது. ஓகே, அந்த ரிங்குக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா வந்து சிக்னட் ரிங். ஓகே,
ஸோ இதோட சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு வாக்கியோல் இருக்குது. ஓகே, ஸோ ரிங்குனாலே எப்படி இருக்கும், சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்புக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து வாக்கியோல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் ஆஃப்டர் த சம்டைம்ஸ் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த வேக்யூல்ஸ் வந்து டிஸப்பியர் ஆயிடுது, மறைஞ்சி. ஸோ இந்த பேராசைட் டெவலப் மெனி சூடோபோடியா. ஓகே, அந்த அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள், 4th ஸ்டேஜில் அந்த செல்ஸ் ரிங் சிக்னட் ரிங் செல்ஸ் எதுவாக மாறிடுது, அந்த போலிகால்கள், அமீபாவில் இருக்கக்கூடிய போலிகால்கள் இருக்குல்ல, சூடோபோடியா. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அல்ல அப்படின்னா இந்த பேராசைட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா அமீபாய்டு ஸ்டேஜ் அப்படின்னு பேர். ஸோ இங்கே அதோட உணவை எதுலேருந்து எடுத்துக்கிறது அப்படின்னா ஆர்பிசி செல்ஸ்லேருந்து உணவு ஃபுல்லாக எடுத்துகிட்டு, ஸோ இட் இஸ் செக்ரீட்டியா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். ஓகே, ஸோ டைஜஸ்டிவ் என்சைம்ஸை செக்ரீட் பண்ணுது. ஸோ அந்த என்சைம் என்ன செய்யும் அப்படின்னா வந்து இட் வில் பிரேக் த ஹீமோக்ளோபின் ஆஃப் ஆர்பிசி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினை ஃபுல்லாக உடைக்குது அந்த என்சைம்ஸ். ஓகே, ஸோ அந்த என்சைம்ஸ்க்கு தான் என்ன பேர் அப்படின்னா வந்து ஹீம் அண்ட் குளோபின். ஓகே, ஸோ த குளோபின் என்ன செய்யும் அப்படின்னா வந்து த பிளட் அதாவது டைஜஸ்டட் அண்ட் யூஸ்ட் அஸ் த ஃபுட்டு. ஓகே, குளோபின் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அப்படியே ஃபுட்டை ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணி எதுவாக மாற்றிடுது அப்படின்னா ஃபுட்டாக மாற்றி பேராசைட் அதை எடுத்து சாப்பிட்றது. தென் ஹீம் எதுவாக மாறுது அப்படின்னா த டாக்ஸிக் பிக்மெண்ட்டாக மாறிடுது. ஓகே, டாக்ஸிக் பிக்மெண்ட் அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வந்து ஹீமோசோயின். ஓகே, ஹீமோசோயின் அப்படிங்கிற ஒரு டாக்ஸிக்ஸ் நச்சுத்தன்மையுடைய பொருளாக மாறிடுது. ரிமைனிங் உள்ளது என்னது இதில் இருக்குது அப்படின்னா வந்து சைட்டோபிளாசத்தில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபீடிங் இந்த ஸ்டாப்ஸ், இந்த ஃபீடிங் ஸ்டாப்ஸ். ஸோ அதோட சாப்பாடை வந்து நிறுத்திட்டு தென் சூடோபோடியா டிஸப்பியர் ஆயிடுது. அட் த சேம் டைம் த பேராசைட் பிகம் அரவுண்டு. ஓகே, சூடோபோடியா ஃபுல்லாக மறுபடியும் டிஸப்பியர் ஆகி அந்த வாட் இஸ் கால் தட் அந்த செல்ஸ் எதுவாக மாறிடுது, ரவுண்ட் ஷேப்பில் மாறிடுது. ஸோ திஸ் ஸ்டேஜ் இஸ் கால்டு சைசாண்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜுக்கு தான் என்ன பேர், 5th ஸ்டேஜ் பாருங்கள், சைசாண்ட்னு பேர். ஓகே, தென் இந்த சைசாண்டில் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் நியூக்ளியஸ் இருக்கும். தென் ஹீமோசோயின் பிக்மெண்ட் அண்ட் சைட்டோபிளாசம். அதோடைய சைட்டோபிளாசத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீமோசோயின் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்கும். த சைசான் அண்டர்கோஸ். ஓகே, ஸோ டிவைட் ஆகி சைசோகோனியா மாறுது. ஓகே, சைசோகோனியா மாறுது. ஸோ தி சைசோகோனி த நியூக்ளியஸ் ஆஃப் சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம் டிவைடு. ஓகே, கரெக்டாக அந்த உள்ள சைட்டோபிளாசம் 5th ஸ்டேஜில் பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் எல்லாமே டிவைட் ஆகி கரெக்டாக 12 இருந்து 24 டாட்டர் பேராசைட்டாக ஃபார்ம் ஆயிடுது. ஓகே, 12 இருந்து 24 பேராசைட்ஸ் வந்து உள்ள டிவைட் ஆகி ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இந்த செல்ஸ்க்கு பேர் என்ன பேர் அப்படின்னா வந்து மீரோசோயிட்ஸ். ஓகே, அந்த செல்ஸ்க்கு பேர் மீரோசோயிட்ஸ். ஸோ த மீரோசோயிட்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னா வந்து ஸோ பெட்டல் இன் எ ரோஸ் ஃப்ளவர். ஓகே, ஒரு ரோஸில் வந்து பெட்டல் எப்படி அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி வந்து அமைஞ்சிருக்குதா. 6th ஸ்டேஜில் பாருங்கள் இருக்குதா. ஸோ அந்த பெட்டல்ஸ் மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து ஸோ ரோசெட் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ அதனால தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரோசெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் த மீரோசோயிட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு எப்படியா இருக்குது, மீரோசோயிட்ஸ் look like a petal like structure, so that is known as a rosette. Okay, then the merozoites are released into the body of the blood cells. Okay, released into the blood cells and rupture the RBC. Okay, so இது நேராக அடுத்ததான் எங்கே என்ட்ரு ஆகுது, blood cellsக்குள்ளே என்ட்ரு ஆகி rupture the RBC. RBCயை ஃபுல்லாக ரப்சர் ஆகிடுது, அழிச்சிருது. ஸோ த எரித்ரோசைட்டிக் சைக்கிள் எவ்வளோ நேரத்துக்குள்ளே நடக்குது அப்படின்னா வந்து இட் டேக்ஸ் 48 hours அதோட கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு. எரித்ரோசைட்டிக் சைக்கிள் முடிவடையக்கூடிய காலம் எவ்வளவு அப்படின்னா வந்து 48 hours, அதாவது 2 days. ஓகே, ஸோ தென் த மீரோசோயிட்ஸ் அகெயின் அட்டாக் த ஃப்ரெஷ் ஆர்பிசி. இப்போ ஒன்றா வந்து அழிச்சு ரப்சர் ஆகிட்டு நெக்ஸ்ட் டைம் இந்த மீரோசோயிட்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா வந்து திரும்பவும் புதிய ஆர்பிசி செல்ஸில் வந்து ரப்சர் அழிக்க ஆரம்பிக்குது, அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஓகே,
ஸோ ஆஃப்டர் செவரல் ஜெனரேஷன்ஸ் ஓகே அப்படியே நிறைய ஜென்ரேஷன் ஃபார்ம் ஆகி த மீரோசோயிட்ஸ் என்டர் இன்டு த ஆர்பிசி. ஸோ இப்போது அந்த இதே மாதிரி நிறைய ஃபார்ம் ஆன உடனே அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி இட் பிகம் அ ரவுண்டு. ஓகே ஸோ எப்படி ரவுண்ட் ஷேப்பில் மாறிட்டா த மீரோசோயிட்ஸ் இட் பிகம் அ ரவுண்ட் ஷேப்டு. ஓகே ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து கேமிட்டோசைட்ஸ். ஓகே இந்த 8th செல்டு ஸ்டேஜ் பாருங்கள், 8th ஸ்டேஜ் பாருங்கள், அந்த ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சருக்கு கேமிட்டோசைட்ஸ். ஓகே அந்த செல்ஸ் உள்ளே என்ட்ரான உடனே கீழே வந்து பார்த்தோன்னா 9th ஸ்டேஜில் ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சரில் மாறிடுது. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து கேமிட்டோசைட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக கேமிட்டோசைட்ஸ், ஆனால் அதில் 2 வகையான கேமிட்டோசைட்ஸ் இருக்குது. ஓகே ஸோ ஒன்று சின்னதாக இருக்குது, இன்னொன்று பெருசாக இருக்குது. ஓகே ஸோ அந்த சின்னதாக இருக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து மைக்ரோ கேமிட்டோசைட். ஓகே தென் பெருசாக இருக்கிறதுக்கு பேர் மெகா கேமிட்டோசைட்ஸ். ஓகே ஸோ தீஸ் ஆர் த 2 gametes formed in the RBC cells. ஓகே எதில் ஃபார்ம் ஆகுது? RBC செல்ஸில் ஃபார்ம் ஆகுது. ஓகே ஸோ த ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆஃப் கேமிட்டோசைட்ஸ், இதுக்கு அடுத்தது டெவலப்மெண்ட்டு எங்கே நடக்குது அப்படின்னா வந்து த பாடி ஆஃப் ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. ஓகே பாடி ஆஃப் ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோவில் நடக்குது. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் இது எங்கே என்ட்ரு ஆகுது அப்படின்னா வந்து ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோவோட பாடியில் வந்து என்ட்ரி ஆகிடுது. ஓகே ஸோ அதான் சொன்னோம் வாட் இஸ் கால் தட் 2 ஸ்டேஜில் நடக்குதுன்னு சொன்னோம். ஒன்று மேனில் நடக்குது, இன்னொன்று மஸ்கிட்டோவில் நடக்குதுன்னு சொன்னோம். isn't it? ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்னது அப்படின்னா வந்து லைஃப் சைக்கிள் இன் மேன். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வந்து இந்த கோல்கை சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சைக்கிள் ஆஃப் கோல்கை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜை வந்து வாட் இஸ் கால் தட் நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். அடுத்து எங்கே நடக்குது அப்படிங்கிறத மஸ்கிட்டோவில் நடக்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸோ தேங்க்யூ வெரி மச்.